அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சு அடுப்பாங்கரை. இன்று நாம் செய்யப்போவது சுவையான செட்டிநாடு நாட்டுக்கோழி வறுவல் தாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நாட்டுக்கோழி 1 கிலோ சுத்தமாக மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். குழம்பு மிளகாய்த்தூள் 2 தேக்கரண்டி, வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகு 15, பூண்டு 10 பல் உரித்தது, சீரகம் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 5, இஞ்சி பெரிய துண்டு பொடியாக நறுக்குனது, காய்ஞ்ச மிளகாய் 4, தனியா 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10, பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்குனது, தக்காளி 2 பொடியாக நறுக்குனது, கொப்பரை தேங்காய் துருவியது 2 ஸ்பூன், பட்டை லவங்கம் சோம்பு தாளிக்க, புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி, எண்ணெய் உப்பு தேவையான அளவு, கடைசியாக போட்டு இறக்கிறதுக்கு மிளகுத்தூள் 2 ஸ்பூன். இப்போ வாங்க சுவையான செட்டிநாடு நாட்டுக்கோழி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். மண்சட்டி வச்சுருக்கேன். மண்சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு பட்டை லவங்கம்லாம் சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது வெட்டி வச்சிருக்க இஞ்சியை சேர்க்குறேன். கூடவே உரிச்சு வச்ச பூண்டை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டை அப்படியே வதக்கணுங்க. இஞ்சி பூண்டு ஓரளவு எண்ணெயில் வதங்குற வரைக்கும் வதக்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலையை உரிச்சு போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லைங்களா கொத்தமல்லி, அதை சேர்க்கிறேன். அப்புறம் மிளகு சீரகம், இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் பட்டை லவங்கம் சோம்பு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கணுங்க. அது கூட மிளகாய் தனியா 4 வரமிளகாய், தனியா 1 ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கொப்பரையை கொஞ்சம் திருவி எடுத்துக்கிறேங்க. கொப்பரை தேங்காய் 1 ஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை சேர்க்குறேன். திருவி எடுத்து கொப்பரை தேங்காய் சேர்த்து செஞ்சால் ருசியாக இருக்குங்க. அதனால் கொப்பரை தேங்காய் சேர்த்து அதையும் வதக்குறேன். இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அடுத்தடுத்து சேர்த்துடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணுங்க. பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கணும். நாம் வறுவலில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் நல்லா வதக்கிட்டு அரைச்சா குழம்பு ருசியாக இருக்குங்க. நாட்டுக்கோழி குழம்பு. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குறேன். ஓரளவு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கணுங்க. எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு ருசியாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். வெட்டி வச்ச தக்காளியை சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கணுங்க. இந்த மாதிரி வதக்கி உரல்ல அரைச்சி செய்கிற குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். அதனால் இந்த முறையில் ட்ரை பண்ணியிருக்கேன். வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிறேங்க. ஓரளவு ஆறுனதுக்கப்புறம் உரலில் வச்சு அரைக்கிறேன். ஆட்டு உரல் ஏற்கனவே கழுவி வச்சுருந்தேங்க. இப்போ அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி போட்டு கழுவிட்டேன். வதங்கின வெங்காய தக்காளியை அதில் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சி செய்கிற ருசியே அலாதியாக இருக்குங்க. மிக்சியில் போடுறத விட ஆட்டுக்கல் அம்மியில் அரைச்சி செய்தால் ருசி கூடுதலாக கிடைக்கும் நமக்கு.
வெங்காயம் தக்காளிலாம் நல்லா அரைச்சிட்டோங்க. ஓரளவு மைய அரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துக்கிட்டேன். நல்லா மைய அரைஞ்சிருச்சு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம நாட்டுக்கோழியை கழுவி வச்சுருந்தோம் இல்லைங்களா? இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கறியை திரும்ப ஒரு முறை கழுவுறேங்க. மஞ்சத்தூள் நிறைய சேர்த்து கழுவணும். ஏன்னா நாட்டுக்கோழியில் நீச்சு ஸ்மெல் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் நிறைய மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன். திரும்பவும் மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 பட்டை, ஒரு சோம்பு, பிரிஞ்சி இலை போட்டு தாளிக்கிறேங்க. இப்போது கழுவி வச்ச கறியை போடுறேன். கறியை கொஞ்சம் வதக்கணுங்க. அதில் இருக்கிற நீர் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு கறியை பரட்டி விடுறேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது. ஓரளவு சுண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாய்த்தூள் சொன்னேன் இல்லைங்களா? காரத்துக்காக அது குழம்பு மிளகாய்த்தூள் ஒவ்வொன்றா சேர்க்குறேன். சேர்த்து அந்த கறி தண்ணியிலேயே முதல்ல கலந்துக்கிறோங்க. கறியை வதக்கும் போது தண்ணி வரும் இல்லைங்களா? அந்த தண்ணியிலே இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் சேர்த்து வதக்குறோம். காரெல்லாம் கறியில் ஊறுற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சோம் இல்லைங்களா? விழுது வெங்காயம் தக்காளி விழுது அதை சேர்க்குறேங்க. கறியில் சேர்த்து நல்லா கிளறணுங்க. கறியில் நல்லா காரம் ஊறுற அளவுக்கு கிளறி திருப்பி விடணுங்க. எல்லாம் மேஷாக சேர்ந்துருச்சு பாருங்கள். இப்போது ஆட்டுக்கல்ல அரைச்சோம் இல்லைங்களா? அந்த தண்ணி அதை சேர்க்குறேங்க. கழுவி எடுத்த தண்ணி இருக்கு இல்லைங்களா? அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து போதுமான அளவு தண்ணியை சேர்த்து இப்போ கறியை வேக விடணுங்க. நாட்டுக்கோழின்றதுனால ரொம்ப நேரம் வேகணும். அப்போ தான் கறி மெத்துன்னு கிடைக்கும் நமக்கு. அரை மணி நேரம் வேக வச்சேங்க. ஓரளவு தண்ணிலாம் சுண்டிடுச்சு பாருங்கள். தண்ணிலாம் சுண்டிட்டு கலரே கொஞ்சம் ப்ரௌனிஷ் கிடச்சிருச்சு பாருங்கள். அரை மணி நேரம் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுருந்தேன். கறி ஓரளவு வெந்துருச்சு. பாருங்கள் நீர்லாம் சுண்டி ஓரளவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ மிளகுத்தூள் சேர்க்குறேன். இந்த மிளகுத்தூள் வந்து ருசியாகவும் இருக்கும், காரத்தை தூக்கலாக கொடுக்குங்க. அதனால் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். வாசமே அமோகமாக இருக்குதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ருசியான செட்டிநாடு நாட்டுக்கோழி வறுவல். ஆட்டுக்கல்ல அரைச்சி செஞ்சதுனால ரொம்ப ருசி கூடுதலாக இருக்குங்க. %90 ரெடி ஆகிடுச்சு கறி. வாசம் கமக்குதுங்க. மிளகுத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக விடணுங்க. இந்த காரெல்லாம் நல்லா சுண்டி வரணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு வரணும். இதுதான் சரியான பதம். ரெடி ஆகிடுச்சுங்க. வாழை இலையில் பரிமாறுறேன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ருசியான செட்டிநாடு நாட்டுக்கோழி வறுவல். உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.